ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குருராயா। भगवान श्री योगी राम सूरतकुमार की जय। सर्वं योगी राम सूरतकुमार नमस्ते। माइक नमस्ते मारके இதான் இந்த புதுசாக நீங்கள் பண்ணின அடுத்த இது இருக்குது. ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு அடுத்து இப்போ ஆரம்பிச்சதுமா. இங்கே ஆரம்பித்து இப்போ 1.5 வருஷம் ஆகுதுங்கம்மா. 1.5 வருஷம் ஆகுதுங்கம்மா. எல்லாரோட பங்களிப்புலையும் நடத்துகிறோம்மா. எல்லோரும் மாதம் மாதம் வாடகைக்கு ரெண்ட்டுக்கு ரூபா கொடுத்துட்றாங்கம்மா. இங்கே உள்ள பொருள்களுமே எல்லோரும் ஒவ்வொரு பொருள் எல்லோரும் கொண்டாந்து வச்சு இந்த சத்சங்கத்தை உருவாக்கியிருக்கோம்மா. என்ன ஒரு முடிவுனாலும் எல்லோரும் சேர்ந்து தாம்மா எடுப்போம். ஒத்துமை முக்கியம். தெய்வீகம்ங்கிறதே ஒத்துமை தான். இந்த இடத்துலலாம் வேற்றுமை இருக்கோ அந்த இடத்துல தெய்வீகத்துக்கு ஆப்போசிட்டாக எதிர்க்கோ அது இல்லையா? தெய்வீகம்ங்கிறது எல்லாம் ஒன்றிய நிலை தான். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நல்லிணக்கம் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வழிபாட்டுக்கும் அந்த இதை நீங்கள் அதை காப்பாற்றுறீங்க. இந்த நல்லிணக்கத்தோடு நீங்கள் வழிபடுறீங்கன்னா அந்த இடத்துல தெய்வம் பளிச்சுன்னு வரும். பளிச்சுன்னு லீலைகள்லாம் நடக்கும். இந்த ஒரு சுனை தான் சொல்லுங்க, ஸ்ப்ரிங்கு, இந்த ஒரு சுனை மாதிரி அந்த இடத்துல அருள் வெளி வெளிக்கிட்டே ரொம்ப முக்கியம். எப்போவுமே நினச்சோம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லையோ சவுண்டு போட்டு ஒரு புருஷன் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தம்பிக்குள்ள இக்காத உறவுகள் யார் எங்கெல்லாம் நல்லிணக்கம் இருக்கோ, கருத்தொருமித்த ஒற்றுமை இருக்கோ, அங்கே வந்து கூப்பிடாமையே தெய்வம் வந்து உட்காரணும். ஏன்னா அந்த ஒற்றுமை தான் தெய்வத்தினுடைய அடையாளம். நம்ம மனத்தில் சண்டை போட்டுட்டு ஒரு எதிரி பகையெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிரிவினை குடும்பத்திலே இருந்தோன்னா அந்த இடத்துல அசுரர்கள் இருக்காங்க. அசுரத்தனம்ங்கிறது அதுதான். இல்லாட்டி ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறது அசுரத்தனம். இப்போ நல்லிணக்கத்தோடு இருக்கிறது தெய்வம். எல்லாருக்கும் பின்னாடி வர கேட்குற மாதிரி சவுண்டை போட்டாங்க. இப்போ நான் பேசுனது பின்னாடி கேட்கலையா? வெளியே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க. எப்போ கேட்குறதுன்னு சொல்லுங்க, நான் பேசுகிறேன். இல்லை பின்னாடினா அங்கே பின்னாடி இருக்கு, உங்களுக்கு பின்னாடி இருக்கு. இங்கே வந்து வளர்மதி சொல்கிறா, இங்கே வந்து எல்லாருமே இந்த இடத்துல ஒரு பங்களிப்பு உண்டு. அவங்கவுங்க இந்த இடத்துக்கு வாடகையிலேருந்து ஆரம்பித்து இங்கே இருக்கிற பொருட்கள் வரையிலும் எல்லாருடைய பங்களிப்பும் உண்டு. எல்லாருமா சேர்ந்து தான் இதை நடத்துகிறோம். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கூட எல்லாருமா அதில் பங்கெடுத்து தான் அந்த முடிவை எடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த நல்லிணக்கம் எங்கெல்லாம் இருக்கோ, ஒத்துமை எங்கெல்லாம் இருக்கோ, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஆகட்டும், அக்கா தங்கைகளுக்குள்ள ஆகட்டும், இல்லைன்னா கணவன் மனைவி ஆகட்டும், உற்றார் உறவினராகட்டும், எங்கே ஒரு நல்லிணக்கத்தோடு எல்லாரையும் அரவணைச்சுன்னு ஒரு பெரிய மனசோட நம்ம போகிறோமோ அந்த இடத்துல தெய்வம் நம்ம அழைக்காமலே வந்து உட்காரும். இது சாஸ்திரம் சொல்லுவோம். சாஸ்திரம்னு சொல்கிறோமே வழி அதில் இருக்கிற அந்த நீதியெல்லாம் நம்மளால் மறுக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. கரெக்டு தானே? இந்த இடத்துல ஒரு நல்லிணக்கம் இருக்கோ, அது ஒரு தெய்வீக தன்மை. எந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற சண்டை போடுறது இருக்கோ அந்த இடத்துலலாம் என்ன அசுரத்தன்மை இருக்குங்க. அதனால்
நமக்கு வந்து பகவான் என்ற ஒரு பெரிய ஒரு எல்லாத்தையும் அரவணைச்சுன்னு போய் ஒரு நல்லிணக்கத்தோடு ஒரு விஷயத்தை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த இடத்துல தான் அருள் வந்து புகுந்து அருள் லீலைகளை பண்ண முடியும். அதை சுவாமி இங்கே பண்ணிகிட்டே இருக்க நிறைய அப்பப்போ எனக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பா. அதே மாதிரி ஒரு இடத்துலையும் நான் எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா அங்கெல்லாம் அவ்வளவு சொல்கிறாங்க சுவாமியோட அருள் எப்படி வந்து வெளிப்பாடு எப்படியெல்லாம் வந்துட்டு பிரமிச்சு போய் நம்ம நிற்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல இந்த ஒத்துமையே எல்லாரும் எப்போவுமே காப்பாற்றும். ஏன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கைங்கிறது என்னன்னாக்க நம்முடைய அகங்காரத்தை அழிக்கிறது தான். சாமி சொன்னார் இல்லையா, பப்பா ராமதாசர் வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு ராமநாமம் கொடுத்தாரு. அந்த ராமநாமம் பப்பா ராமதாசர் வந்து ராமநாமம் கொடுத்தாரு. இந்த பிச்சைக்காரன் ராமநாமம் 24 மணி நேரமும் சொல்ல முயற்சி தான் செஞ்சேன். ஆனால் ஒரு வாரத்திலேயே பப்பா ராமதாசர் இந்த பிச்சைக்காரனை கொன்னுட்டாரு. என்னதை கொன்னாரு? இல்லை, ஈகோ, அகங்காரத்தை கொன்னார். இந்த அகங்காரம் ஒன்று தான் நமக்கும் தெய்வத்துக்கு நடுவில் தடையாக நிற்கிறது. ஒரு ஸ்க்ரீன்னு சாமி சொல்லுவார். இந்த தெய்வத்துக்கும் நமக்கு நடுவில் இருக்கிறது ஒரு திரை. அந்த திரைங்கிறது ஈகோ, அதாவது அகங்காரம். அந்த அகங்காரத்தை கிழிச்சு போட்டுட்டோன்னா நேருக்கு நேர் தரிசனம். தெய்வத்துக்கும் நமக்கும் நேருக்கு நேர் தொடர்பு தரிசனம். ஆக இந்த அகங்காரத்தை கிழிக்கிறது, அகங்காரத்தை அகற்றுறதுங்கிறது பெரிய விஷயம். இந்த அகங்காரம் எப்படி முளைக்கும், எந்த நேரத்தில் முளைக்கும், என்ன மாதிரி அது வந்து ஒரு நடத்தை இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி ஒரு வீழ்ச்சியை உண்டு பண்ணும் சொல்லவே முடியாது. நம்ம ரொம்ப தெய்வீகமாக இருக்கோம், ரொம்ப பக்தியோடு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். திடீர்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒன்று ஒரு முரண்பாடு மாதிரி நடந்து நமக்கே அது இல்லை அப்படிங்கிறத காமிச்சிக்கணும். அதுதான் தெய்வம். அகங்காரத்தை விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த அகங்காரத்தை கடவுளுக்கு தொண்டராக மாற்றி, சேவக்காக மாற்றி, அடியாளாக மாற்றி, வேலைக்காரனாக இருக்கும். நம்ம வந்து வேலைக்காரன், பகவானுக்கு வேலைக்காரன், பகவானுக்கு வேலைக்காரன். நான் என்ன வேலைக்காரன் தான் சொன்னார், அடிமைன்னு சொன்னார். அடிமைனா என்ன அர்த்தம்? உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு இச்சை கிடையாது. சுவாமியோட இச்சை என்னவோ அதை பண்ணணும். சுவாமி என்ன சொல்கிறாரோ அதை பண்ணணும். அவர் நில்லுன்னா மணிக்கணக்காக நிற்கணும், உட்காருன்னா உட்கார்ந்துட்டே இருக்கணும். அவர் எழுந்து போன்னு சொல்கிறதுல உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி வந்து அவருடைய அந்த இச்சை மட்டுமே, அவருடைய சங்கல்பம் மட்டுமே நம்ம மூலமாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நமக்கு அந்த அடிமைத்தனம் வரும். இறைவனுக்கு அடிமையாகுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுதான் நம்மளுடைய தவமே. வாழ்க்கை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது மட்டுமே நமக்கு தவமாக இருக்கணும்னு நம்ம வேண்டிட்டாதான் அந்த தவம் வரும். இல்லைன்னா சாமி வந்து எப்படி இருப்பார், அன்பிரடிக்டபிள். அடுத்து அவர் என்ன சொல்வார்னு தெரியாது, யாருக்கோ என்ன செய்வார்னு தெரியாது. இப்போ என்னையும் அப்படி தான் போட்டேன். அதாவது ரொம்ப காற்று அடிக்கிச்சு, ஒரு சின்ன ஒரு வக்கீல் ஒன்று ஸ்டாக் என்ன சொல்லுவீங்க, ஒரு சின்ன ஒரு வைக்கோல் பீஸ் வந்து பெரிய காற்று அடிக்கிட்டு எப்படிலாம் போகும். அந்த மாதிரி இருக்கணுமா நம்ம, ஒரு ஸ்ட்ரா இந்த விண்ட். அதாவது ஒரு சின்ன வைக்கோல் வந்து ஒரு பெரிய புயலில் மாட்டின்றதுன்னா அந்த புயல் அடிக்கிற பக்கமெல்லாம் போகணும். அது எந்த ஒரு குறிக்கோளும் இருக்க வேண்டாம் அதுக்கு. அந்த புயல் எங்கே அடிக்கிறதோ அங்கே போகணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்மளுடைய அகங்காரம் இருந்ததுன்னா அந்த அகங்காரத்தை அழித்து நம்மளை வந்து அவரோடு சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த மறுபிறவி பார்க்குறீங்களே. நம்ம எப்பேற்பட்டவங்க கூட ஒரு சமயம் ஐயோ போருங்க ஜென்மம் வேண்டவே வேண்டாம் சாமி, இனிமேல் எனக்கு ஜென்மமே சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த கை தூக்குங்க பார்ப்போம். சாமி போருங்க சாமி, இந்த ஜென்மம் வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு எனக்கு மறுபிறவி கொடுக்காதீங்க அப்படின்னு வேண்டாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் கை தூக்குறேன், நிஜமாவே நமஸ்காரம் செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கை வந்து நமக்கு பலவிதமான பாடங்களை கற்றுத்தரணும். அது எப்படி கற்றுத்தருது? அடித்து சொல்லித்தரேன் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு அரவணைச்சின்னு தடவி கொடுத்தா நமக்கு ஒரு இது கொடுக்குது. சுத்தமாலும் ஒரு அடி விழுந்ததுன்னா போய் சாமி காலை பிடிச்சிட்டு அப்போ தான் யோகிராம் சொல்லிக்குவா. யோகிராம் இல்லைன்னா நம்ம யாராவது சாமிகிட்ட போவோமா சொல்லுங்க. அதனால தான்
ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னா நம்மளை அடிக்கிற மாட்டை அடித்து தான் கறக்கணும். அதனால் நம்ம அப்படி இருந்தோன்னா வாழ்க்கையோட துன்பங்கள் தான் நம்மளை ஒரு ஒரு சமயமும் ஒரு ஒரு நெருக்கத்தை இறைவன்கிட்ட கொடுக்கறது. அதனால தான் சாமி சொல்லியிருக்காரு, எந்த ஒரு துன்பத்தையும் ஆசீர்வாதமாக மட்டும் பாரு. ஏன்னா அந்த துன்பத்தில் நீ அடிபட்டு போய் அவர் காலை பிடிப்ப, அப்போ உனக்கு இறைவனுடைய நெருக்கம் ஜாஸ்தியாகும். அந்த நெருக்கத்துக்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம். வாழ்க்கையுடைய லட்சியம் வந்து இறைவனை இன்றைக்கி காலம்பரை அறுப்புட்டில் சொன்னேன் நான். வாழ்க்கையுடைய லட்சியம் என்னன்னாக்க இறைவனை நினச்சிட்டே இருக்கு. இறைவனை நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, வந்து வெளியில் இருக்கிற எண்ணங்கள்லாம் உள்ளே போகும். நமக்குள்ளே உட்காந்துக்கிற வாசனைகள்லாம் எண்ணங்களாக வரும். வெறுமனே எண்ணெய் குவியல் ஆகிடும். எண்ணெய் குவியலுங்கிறது குப்பை கூட. புரியுதா சொல்கிறது? ரோட் சைடில் குப்பை கூட பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டு கழிவு கொண்டு வந்து கொட்டுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும். மூடியை திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அத்தனை கழிவுகளை பார்த்து வேண்டாத எண்ணங்கள். எத்தனையோ நல்லது செஞ்சுருப்பாங்க ஒருத்தங்க, அவங்க ஏதோ ஒரு தப்பித்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. நம்ம மனசை அவங்க பண்ண நல்லதெல்லாம் நினைக்காது, அந்த மிஸ்டேக்கே திரும்ப அவங்க எப்படி இப்படி தான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நம்ம மனசை அதையே சுற்றி வந்துட்டோம். அது கழிவு தானே. அந்த மாதிரி கழிவு நிறைய உட்காந்து. அதனால் நம்ம வந்து அந்த கழிவெல்லாம் அகற்றணும்னா நம்முடைய ஒரு எண்ணமும் சாமியோட எண்ணத்தினால அந்த அழிக்கப்படணும். நம்ம சாமியோட எண்ணம் என்ன பண்ணுன்னா, நாம என்ன பண்ணுன்னா மிச்ச எண்ணங்களெல்லாம் சாப்பிட்டுடும். அப்படியே பிடிச்சி சாப்பிடும் பொழுது எண்ணமே இல்லாத அந்த மகேஸ்வரனுடைய இருப்பு மட்டும் அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம மனசு எப்படி பிருந்தாவனமாக இருக்கு இல்லையா? கிருஷ்ணன் லீலை பண்ண பிருந்தாவனமாக இருக்கு. அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியம். சாமி சொல்லியிருக்காரு, நீங்கள் கடவுளை நினைக்கிற நேரங்களில் மட்டும்தான் நிஜமாகவே உயிர் வாழறீங்க. கடவுளை மறக்கிற நேரத்துலலாம் பிரேத்தமாக அலையிறீங்க. பிரேத்தம்னா என்ன? பிணம். கடவுளை மறக்கிற நேரத்துலலாம் வெறும் பிணம். நீங்கள் உங்கள் பிணத்தை நீங்களே தூக்கினார். இதை விட ஸ்ட்ராங்காக யாரும் சொல்லி நான் கேட்டது. நாமத்தை பற்றி சொல்லும் பொழுது நாம சொன்னார், யூ ஆர் கேரிங் யுவர் ஓன் டெட் பாடி அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய ஏன் நம்ம பிரேத்தம்னு சொல்கிறோம்? இந்த உடம்பு செய்ய வேண்டியது செய்யலைன்னா பிரேத்தம் தானே இல்லையா? அந்த அதனால் நீ உன் பிணத்தை தூக்கின அலையிற. ஏன்னா உன் உடம்பு வந்து இறைவனுடைய கோயிலாக இருக்கணும். அங்கே இறைவனுடைய ஞாபகம் எப்போவும் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ உயிர் வாழற. அப்படி இல்லாத நேரங்கள்லாம் உன்னுடைய பிணத்தை நீயே சுமந்துன்னு போகிற. அதில் இருக்கிற மூச்சு காற்றும் போச்சுன்னா 4 பேர் சுமப்பாங்க இல்லையா? அதனால் இதை தான் நம்ம திரும்ப மனசுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும். உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா நிறையா நீங்களே அதெல்லாம் பேசுகிறீங்க. யாராவது வந்து வெளியிலேருந்து ஆற்றில் போட்டு பேச வைக்கிறீங்க. அந்த இதில் இருக்கீங்க, அந்த ஸ்மரணையில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு லீலைகள் நடக்குது. ஸ்மரணை இல்லாத இடத்துல லீலைகள்லாம் நடக்குது. சாமி வெறும் சாட்சி மாத்திரமாக என்ன நடந்தாலும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இந்த சாமியை நம்முடைய வாழ்க்கையுடைய துணையாக மாற்றிக்கணும் இல்லையா? இந்த வாழ்க்கையோட துணையாக மாற்றிக்கணும்னா நம்ம அடி வயிற்றுலேருந்து சுவாமியை கூப்பிடணும். சுவாமியை கூப்பிடுற அந்த க்ஷணத்தில் சாட்சி பொருளாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து, பரபிரம்மன் அப்படிங்கிற அந்த வஸ்து, அந்த சாட்சி பொருள் அடுத்த நிமிஷம் யோகி நாம் சொல்லுக்கு வர நமக்குள்ளே நடமாடி நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ கேட்காமையே பண்ணோம். நம்ம கேட்டாலும் அதில் ஏதாவது ஒரு தீங்கு நமக்கு இருந்ததுன்னா அதை பண்ணாத ஆசீர்வாதம். அதனால் அருள்ங்கிறது 3 விதமாக செயல்படும். சிலதெல்லாம் நம்ம கேட்ட உடனே, நாம சொல்லி கேட்ட உடனே கிடச்சிரும். சிலதெல்லாம் வந்து நல்ல ஆற போட்டுருவார் சாமி. வெயிட் பண்ணும், இப்போ நடக்குமா நடக்காது, சாமி நடத்தி கொடுப்பாரா என்னன்னே தெரியல. சாமி மௌனமாக இருக்காரு. சாமி இப்படி மௌனமாக இருக்காரு. புலம்புவோமா இல்லையா எல்லோரும்? ஆனால் அந்த மாதிரி நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டாருன்னா கடைசியில் ஒரு பெரிய அருள் வரும். நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய அருள் நமக்கு வந்துட்டே இருக்கும். புரியுதா? அந்த அருள் வந்துட்டுருக்கோம். இன்னொரு இது என்னன்னாக்க, 3வது வகை, நம்ம எத்தனை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இருக்க அந்த அனுபவம். சாமிக்கிட்ட எவ்வளோ நாம சொல்லி கேட்டாலும், எத்தனை தடவை கேட்டாலும் ஒன்று வரலைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதில் ஏதோ விஷயம்.
அது வந்ததுன்னா நாம் நினைக்கிற மாதிரி நடக்காது, கரெக்டாக வேறு மாதிரி எதிர்சக்தியாக மாறத்துக்கு சான்ஸ். அப்படியே வந்து அவர் எல்லாமே முக்காலமும் உணர்ந்தவர் இல்லையா அவருக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும். அதனால் ஒரு தீங்கு நமக்கு வரும். ஆனால் அந்த மாயையை நம்ம பிடிச்சிக்கிட்டு அதுதான் நமக்கு நன்மைன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அதை அவர் பண்ண மாட்டார். அவர் பண்ணாமல் இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்கிறது பின்னாடி தெரியுது. அதனால் இந்த கருணைங்கிறது எப்போவுமே இந்த 3 விதத்துக்குள்ளே தான் விழுந்துட்டே இருக்கும். நாம் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே பகவானுடைய கருணையாக மட்டும். அவருக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு தெரியாதது கிடையாது, அவருக்கு முடியாதது கிடையாது, அவர் இல்லாத இடமும் கிடையாது. இப்போ அவருடைய ஞானம் பெருசாக நம்மளுடைய ஞானம் பெருசு. நம்ம ஞானம் வந்து நம்ம பழைய அனுபவங்களை ஒட்டி இருக்கும். அதனால் ஒரு பயம் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் அதில் இல்லையா. அதனால் நம்ம நிறைய பிரிவுகள் இருக்கும் நம்மளோட எண்ணங்களில். அதெல்லாம் இல்லாத ஒரு முழுமையாக இருந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு தேவைகளை மட்டும் நான் அது திரும்ப திரும்ப சொன்னேன். நீ என்ன கேட்டாலும் உன்னோட தேவைகளை மட்டும்தான் நான் பண்ணி தருவேன். நம்ம எத்தனையோ விருப்பங்கள் வச்சுருக்கோம் இல்லையா. ஏதோ இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் காரில் தான் நான் போகணும், எனக்கு அந்த கார் கொடுக்கும்போது சாமின்னு கேட்டாக்க ஒரு ஸ்கூட்டராக கிடைக்கும் இல்லையா. அப்படி தான் கொடுப்பார் சாமி. ஏன்னா நமக்கு இதுதான் நல்லது. அது வந்து யானையை கட்டி தீனி போடுற மாதிரி அது போனால் எல்லாம் போயிடணும். அதை நம்ம பெரிய கௌரவமாக நினச்சிப்போம். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு செல்ஃபோன் வாங்கி கொடுங்கன்னா கூட பசங்க கேட்குறேன். பேரண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கங்க, இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு. எங்கள் பொண்ணு அப்படி அடம் பிடிக்கிறான், பையன் அப்படி அடம் பிடிக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறான். நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்போம். இது வந்து 90% பெற்றோர்களுடைய கம்ப்ளைண்ட். என்கிட்ட வரதை நான் சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். அத்தனை பேரண்ட்ஸும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க குழந்தைங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க இஷ்டம் அவங்க ஐடியாஸை தான் சுற்றுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேணுங்கிற செல்ஃபோனை நாம் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்கூட்டரை நாம் தான் வாங்கி கொடுத்தாகணும். அதெல்லாம் பண்ணலைன்னா அப்பா அம்மா மேலே எரிச்சல் வேறு வரும், கோபம் வேறு வரும். ஏன் அப்பா அம்மாவுக்கே இத்தனை அடி விழுறது? அவங்க பண்ண தப்பு. என்ன தப்பு? அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து ஒரு மாரல் வேல்யூஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து மாமி நாமம் சொல்லு, பக்தியில் ஈடுபடுத்தி பூஜைன்னு ஒன்று இருக்குது, நாமம் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள்லாம் இருக்குது. அதை பார்த்து நமக்கு வாழ்க்கையை நம்ம முன்னேற வச்சுக்கணும். வீட்டில் இத்தனை கஷ்டம் இருக்குது நினச்சி எல்லோரும் குடும்பஸ்தர்கள். உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேர் வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறார், அம்மா எப்படி நாள் முழுக்க வேலை பார்த்துருக்கா, அவங்களுக்கு உரிய மதிப்பு அந்த குழந்தைங்க கொடுக்குறாங்களா? ஏன் அந்த கஷ்டம் தெரியாது? அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு யார் காரணம்? யார் காரணம் சொல்லு. ஐயோ நான் என்ன என்கிட்ட வந்து அழுவாங்க. நான் சொன்னேன், ஏன் நீங்கள் எப்படி வளர்த்தீங்க? இல்லைம்மா நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்கள் குழந்தைங்க படக்கூடாதுன்னு சொல்லி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம், இப்போ வாங்க முடியாதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற. அது பண்ணுறது யார்? நம்ம தானே ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து ரொம்ப என் பிள்ளை வந்து அமெரிக்காவில் படித்தா எனக்கு ஒரு பெருமை, ஆஸ்திரேலியா போனால் எனக்கு ஒரு பெருமை. அது வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு கௌரவம். இப்போ வீட்டுக்கு வீடு கௌரவம் என்னென்னா அமெரிக்காவுக்கு அனுப்புறது, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறது. நான் போனேன், அங்கே பார்த்தேன். அவங்களுக்கு அவங்கவுங்க நாட்டில் இருக்கிற வேலையோ இதுவோ இந்த இந்தியர்கள் வந்து வாங்கின்னு போய்டுறாங்க, நமக்கு கிடைக்கலங்கிற அந்த கசப்பு இருக்குது எல்லா இடத்துலையும். எல்லோரும் அங்கங்கே ஒரு எழுச்சி இருக்குது. இப்போ அது கொஞ்சம் குறைச்ச லெவலில் இருக்குது. அது என்றைக்கு ஒரு நாளைக்கு தீ பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே தீ பிடிச்சி இப்போ அமெரிக்காவில் விலங்கு போட்டுலாம் அனுப்பினவங்களாம் இருக்காங்க. இது சாமி சொன்னார். சாமி வந்து 93 94 வந்து கேட்டவங்க எல்லாருக்கும் அமெரிக்கா போகணுமா, அமெரிக்கா போகணும், அதுவும் வேலைக்கு அமெரிக்காவுக்கு போகிறேன்னா சாமி கூடாதுன்னு ஹோட்டலில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. நான் கூட அப்புறம் கேட்பேன், ஏன் மகன் அப்படின்னு சொல்கிறீங்க, படிக்கிறது படிக்கிறது வேறு. அந்த இடத்துல போய் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு கூட்டமாக திரும்பி வருவாங்க. விலங்கு மாட்டி அமைச்சாங்க சில பேர். சில இடத்துலலாம் வந்து இந்தியர்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாமே ஒரு சிப்பு வச்சு அவங்க எங்கே நடக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, யார் யாரை பார்க்குறாங்க முதற்கொண்டு ஒரு ஆப்சர்வேஷனில் ஒரு கவனிப்பில் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த வெளிநாடுகளில் சைனாவில் இங்கேருந்து போகிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்தியன்ஸை கண்டால் பயமா சைனீஸ்க்கு. அங்கே படிச்சுட்டு வர மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க என்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, இந்த இந்தியன்ஸ் வந்தால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, அவங்களே
முன்னாடி இருக்கிற இடத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கில் ஒரு பயமும் இருக்குது, நம்ம மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. இது நியாயம் தானே அவங்கள பொறுத்தவரை. அவங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அவங்க அந்த இடத்துல மேலுக்கு வரணும்னு பார்க்குறாங்க. அதில் ரொம்ப நம்மளோட புத்திமான்களாக வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு நம்ம வீட்டிலே நம்ம ஊர்லேயே இடம் கிடைக்காம போகுது இல்லை. அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் பசங்களை அமெரிக்கா அனுப்பிச்சாதான் உங்களுக்கு ஒரு பெருமை, ஆஸ்திரேலியா அனுப்பிச்சாதான் ஒரு பெரிய விஷயம், கௌரவம் அப்படின்னு நினச்சிக்காங்க. அந்த கௌரவம் தலைகீழாக மாறி திரும்பி வந்துச்சாங்க. அதுவும் வேலைக்கு போகிறவங்க எதுக்காக போகிறாங்க? பைசா சம்பாதிக்க தானே போகிறாங்க. நீங்கள் திருவண்ணாமலை வந்து பாருங்கள், அத்தனை வெளிநாட்டுக்காரங்க, பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்களாம் ஒரு ராத்திரியில் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து வெறும்னா ஒரு வேஷ்டியை கட்டின்னு பட்டையாக விழுதி போட்டுன்னு அருணாச்சல சிவா சொல்லிட்டு மலையை சுற்றிருக்காங்க. அப்போ அவங்களாம் இறைவனை தேடி வராங்க, நம்ம பணத்தை தேடி வெளிநாட்டுக்கு போகிறோம். மேலாம் குடும்பஸ்தர்களாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வீட்டில் இருக்குது, அந்த கஷ்டங்களில் அந்த குழந்தைடைய அம்மாவை கஷ்டப்படாது. நம்ம இந்த பொருளை கேட்கக்கூடாது, நம்ம இல்லாமல் சமாளிக்கணும், நம்ம என்ன உதவி பண்ணோமோ பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு நினைப்பு அந்த குழந்தைங்களுக்கு வரணும். குழந்தைங்களை கூட்டி யோசனையே கேளுங்க, வேறு நம்ம வீட்டில் இந்த கஷ்டம் இருக்குது, இந்த ஒரு பொருளுக்கு தேவை இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பாக பதில் சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரெண்டாவது அந்த பொறுப்புணர்ச்சியோடு வளருவாங்க. கஷ்டம் தெரிஞ்சு வளர்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விவேகம் வந்து கஷ்டம் தெரியாத வளர்ந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. ஒரு பையன் வந்து ஏசிலேயே வளர்ந்த பையனுக்கு திருவண்ணாமலை வந்து வெயிலில் போனால் ராக்ஷஸ் வரும். சர்வசாதாரண திருவண்ணாமலையில் 8 மாதத்துக்கு வெயில் தான். அதே வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு வேட்டியை கட்டிட்டு ஃபுல்லாக அந்த வெயிலில் நடத்துகிறாங்க, ஒன்றும் ஆறு கிடையாது. இதை எதிர்பார்த்து அந்த ஒரு இறைவன் வேணுங்கிற அந்த ஒரு இதில் வராங்க. அதனால் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, குடும்பஸ்தர்களாக இருக்கிறவங்க நீங்கள்லாம் சாமி நாம சொன்னால் போகாது, உங்கள் குழந்தைங்களெல்லாம் சாமி நாம சொல்ல வைங்க. அவங்களுக்கு வீட்டில் இத்தனை கஷ்டம் இருக்குது, இத்தனை கஷ்டத்தோடு தான் உன்னை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஒருத்தர் வந்து கதறினார், என்ன சொன்னார்னா, லட்சமாக கடன் வாங்கி பிள்ளைய MBBS படிக்க வச்சார். படிக்க வச்சுட்டு ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து சொன்னார், நான் வந்து என் பிள்ளைய நான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்கேன், MD படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அமெரிக்கா. இப்படி அதெல்லாம் ரொம்ப பணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா, இல்லைம்மா நல்ல பணம் கடன் வாங்கி தான் அனுப்பிச்சிருக்கேன், பரவாயில்லம்மா பெரிய டாக்டர் ஆகிட்டுன்னா நிமிஷமாக பணம் வரப்போகுது அப்படின்னு. சரி பேசாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பையன் போய் படித்து ஒரு பெரிய வேலையில் அமர்ந்த பிறகு அவள் அப்பாவுக்கு எழுதுகிறான். என்ன எழுதுறான்னா, நானாக ஒன்றை என்னை படிக்க வைக்க சொன்னேன், MBBS படிக்க வைக்க சொன்னேன் நானா, நீயா என்னை படிக்க வச்சுட்டு நீ அதுக்கு கடன் வாங்கி இப்போ அந்த கடனெல்லாம் என் மேலே சுமத்துற, என்னால் பண்ண முடியாது. ஒரு வெள்ளைக்காரியை கூட வச்சுக்கொண்டு அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுகிற அவர் அப்படியே மனசு உடஞ்சி கதறினார். நீங்கள் ரொம்ப பெருமையாக ஆசையாக ஒரு குழந்தையை படிக்க வச்சு தயார் பண்ணி நம்ம நினைக்கிறோம், குட்டிச்சோராக வருது. யார் காரணம்? நம்ம தானே காரணம். அந்த குழந்தை படிக்கும் போதே இத்தனை கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், இத்தனை கஷ்டப்பட்டு, ஏன்னா நீ நாளைக்கு இப்படி இருப்பேங்கிறதுனால அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல மாட்டேங்கிறோம். என் பையன் நல்லா படிக்கிறான், ஃபஸ்ட் ரேங்க் போகிறான் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெருமை அத்தனையும் நம்மள அவங்க சிரமப்படுத்துகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு குடும்பத்தினர் எல்லாருக்கும் சாமி கும்பிடுறது, சாமி நாம சொல்கிறதுனா கூட அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அதை எடுத்து சொல்லணும். இங்கே எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பக்தியோடு நாமும் சொல்லிங்க. அதனால் பலவிதமான லீலைகள் இங்கே நடந்துருக்கு. அதனால் அதை பற்றி ஒன்றும் பேசணுங்கிறதே கிடையாது. பட் இந்த ஆஸ்பெக்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம், நான் வந்து என்கிட்ட அவங்களாம் வரதுனால எனக்கு அது தெரியறதுனால அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்களும் அந்த மாதிரி போட்டோ விட்டுருக்கூடாது. சாமியோட நாமத்தோட வலிமையை அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி படிப்புக்கும் சரி, அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக, ரெஸ்பான்சிபிள் சன்னாவோ டாக்டராவோ ஆக முடியாது பார்த்துக்கோங்க. மற்றபடி இங்கே வந்து சாமி எனக்கு என்ன சொன்னார்னா, இந்த எத்தனை ஷ்ரைன்ஸ்க்கு போக முடியுமோ அத்தனை ஷ்ரைன்ஸ்க்கு போய் அங்கே உட்காந்து நாமும் சொல்லி அந்த இடத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அப்படி தான் இதை ஆரம்பிச்சேன். அதனால் இந்த 3 நாளில் எத்தனை ஷ்ரைனை அடக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு வழியை போட்டுட்டு
ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னார்னா, எங்கே போனாலும் ஆசிரமத்தில் தான் தங்கணும், இண்டிவிஜுவல் வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அதில் ஏதோ காரணம் இருக்கு. அதாவது ஆசிரமத்துக்கு ஒரு மேம்பாடு கொடுக்குறார் சாமி. இந்த மேம்பாடுக்கு நம்மளை ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாருமே அவர் கையில் கருவிகள். இப்போ உங்கள் எத்தனை பேரும் கருவியாக வச்சு இந்த இடத்துல யோகிராம் சுரத்குமார்ங்கிற ஒரு மரம் வேகமாக வளர்ந்துங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த யோகிராம் சுரத்குமார் ஒரு நாளைக்கு உலகத்தோட மூல முடுக்கெல்லாம் இந்த பிச்சைக்காரனோட பேர் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வெளிநாட்டுக்காரங்க அங்கே வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து செல்ஃப் என்கொயரிலாம் பண்ணுவோம், மெடிடேஷன்லாம் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமோ ஒரு கவலையோ வந்தால் யோகிராம் சுரத்குமார். அப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக என்ன ஹெல்ப்பு தேவையோ அதை வந்து அந்த நாமம் கொடுத்தது இல்லையா? சில ரமண பக்தர்கள், தீவிரமான ரமண பக்தர்கள் எப்போன்னு சொல்லுவாங்க, ரமணர் எங்களுக்கு அப்பா, ஆனால் யோகி தான் எங்களுக்கு அம்மா. அம்மா தானே பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்பா வந்து இருக்கிற டயத்தில் வந்து ஏதோ ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போயிடுவார். அப்பாக்கெல்லாம் மன்னிக்கணும். வந்து அப்பாவுடைய பங்கு அந்த விஷயத்தில் கம்மி. அம்மா வந்து பார்த்து பார்த்து அன்போடு செய்வா. அப்பா ஒரு அறிவோடு கண்டிப்பார். அந்த கண்டிப்பும் அவசியம், அம்மாவோட அன்பும் அவசியம் நமக்கு. அதனால் எல்லோரும் வந்து சாமி சொல்லுவார், சாமியோட நினைப்பு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இல்லறத்தை விட்டு துறவரம் போயிடுவாங்கன்னு பயப்படாதீங்க. அந்த சாமி நாம சொல்ல சொல்ல நம்ம ஒரு பெட்டர் அம்மாவாக மாறுவோம், பெட்டர் ஒய்ஃபாக மாறுவோம், அந்த மாதிரி ஒரு பெட்டர் பொறுப்பு உள்ள ஒரு பக்தராக மாறுவோம். அந்த மாதிரி நம்ம என்ன வேலை பண்ணி என்ன ரோல் பண்ணியிருக்கோமோ அந்த ரோலில் ஒரு மேன்மை மேலே 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 மேன்மை தான் வருது வெளியே. அது ஒரு குடும்பத்தை பிரிக்காது அப்படின்னே சொன்னார். இப்போ ரொம்ப கேட்டார், சாமி என் பிள்ளை வந்து எப்போ பார்த்தாலும் திருவண்ணாமலையிலே உங்கள் நாமம் சொல்லிவிட்டு அப்படியே துறவி ஆகிடும், அவங்கள இருக்காங்க, ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க. சேர்ந்து சாமி அவரை கூப்பிட்டு சொன்னார், உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யறது சேவை, வீட்டில் நீ ஒய்ஃபோடு சேர்ந்து நாமத்தை சொல்லி இது பண்ணுறது தான் உனக்கு ஒரு உயர்வு கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அது சாமி வந்து உங்களை கிரகஸ்தராக வச்சாங்கன்னா அதில் தான் உங்களுக்கு மேன்மை இருக்கும். ஒரு துறவியை நம்மளை வச்சாருன்னா அந்த துறவில் தான் நமக்கு மேன்மை இருக்கும். அதனால் சாமி எந்த இடத்துல நம்மளை வைக்கிறாரோ அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும், எல்லா விஷயங்களையும் ஒரு வளர்ச்சி. அதனால் சாமி ஏன் தான் என்னை கொண்டு வந்து இங்கே மாட்டி விட்டாரோ, சில தடவை எனக்கு காதில் விழும், அந்த மாதிரிலாம் விழும், புலம்புறது, சில பேர் புலம்புறதுலாம் காதில் வந்து விழும். ஓ சாமி என்னை ஏன் இப்படி போட்டு படுத்துறீங்களே சாமி அப்படின்னு கதறதுலாம் வரும். அடுத்து யாரை யார் படுத்துகிறாங்க? நம்மளோட கர்மாக்கள் தான் நம்மளை படுத்துறது. நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லையா? எத்தனையோ பேருக்கு என்ன துன்பத்தை கொடுத்தோமோ, அவங்க எவ்வளோ கண்ணீர் விட்டாங்களோ, அவங்க மனசு எத்தனை அந்த வேதனையெல்லாம் வீணாகுமா? இது காலம்பரை சொல்லிட்டு இருந்தேன் அருப்பதில். நம்மளை யாராவது அவமானப்படுத்தினாலோ இல்லை அசிங்கப்படுத்தினாலோ இல்லை வேண்டாத வார்த்தைகள் தகாத வார்த்தைகளெல்லாம் வச்சு நம்மளை சாடினாலும் நாம் சாமி சொல்லுவார், யூ ஹேவ் டு பி கிரேட்ஃபுல். அவங்ககிட்ட நம்ம நன்றியோடு இருக்கணும். ஏன்னா நம்மளை எல்லோரும் திட்டுறவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து சில பாப்பங்களாக அவங்களுக்கு போயிடும். புரியுதா? எப்போவுமே ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒருத்தரோட கையை பிடிச்சிங்கன்னா ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதனால தான் சாஸ்திரங்கள் ஒருத்தர் தொடக்கூடாது, ஒருத்தரை கழுவக்கூடாதுலாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு மென்டாலிட்டியோடு வந்திருப்பீங்க, நான் ஒரு மென்டாலிட்டியில் இருக்கேன். ஆனால் ஒரு அன்புங்கிற பேரில் அது அன்பே இல்லை, சும்மா அது ஒரு இதுவாகவே வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒருத்தர் பார்த்தோன்னே கட்டிக்கிறதே ஒரு பழக்கம். அது ஒரு நல்லிணக்கமாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது நம்மளுடைய கல்ச்சரில் கிடையாது. நம்ம கல்ச்சரில் இந்த பூமியில் ஒரு தெய்வ பூமி, லீலா பூமின்னு சொல்லியிருக்கார் சாமி. இதில் அது மாதிரி கிடையாது. அதனால் என்ன ஆகும்னா, ஒருத்தர் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்க சில எண்ணங்கள் அவங்களுக்கு போகும், அவங்ககிட்ட இருக்கிற சில எண்ணங்கள் வரும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதனால தான் நம்ம ஒரு தெய்வம் மாதிரி இருக்கிற ஒரு ஞானிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும்பொழுது அவங்க நம்ம தலை வணங்குறோம் இல்லையா, நம்மளோட அகங்காரம் அந்த இடத்துல கீழே விழுறது. அப்போ அந்த இடத்துல அருள் நிரப்பும். அகங்காரம் எத்தனைக்கு எத்தனை கீழே போகுதோ அத்தனைக்கு எத்தனை அருள் அந்த இடத்துல நிரப்பும். அப்போ ஒரு மகாத்மா கிட்ட போனோன்னா நமக்கு அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வருது, நம்ம பாப்பம்லாம் அவங்ககிட்ட போகுது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஞானிகள் அதுக்காகவே வராங்க. அந்த எல்லாருடைய பாப்பத்தையும் எடுத்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ரிலீஃப் கொடுத்து அவங்கள ஆன்மீகத்தில் ஒரு கழுத்தை பிடிச்சி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும். அதுக்காகத்தான் வராங்க. அதனால் எதுக்கு சொல்ல வர, யார் நம்மளை ஏசினாலும் அவமானப்படுத்தினாலும் நீங்கள் உள்ளுக்குள்ள யோகிராம் சுரத்குமார் என்கிட்டேருந்து எத்தனை பாப்பங்கள் அவங்ககிட்ட போகிறோம், அதுவே தண்டனை அவங்களுக்கு. நாம் ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிறதே கிடையாது.
நாம் தண்டனை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கர்மாவாக மாறி ஒரு நாளைக்கு அது வந்து நம்மளை வாட்டும். நம்ம ஒருத்தர் ஏசணும், ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் ஏசி பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏசி பேசுறது ஒன்றுன்னு ஒரு கர்மமாக மாறிடும். அது பகவான் சொல்லுவார், ஒரு கண் காணாத ஒரு பெரிய ரெஜிஸ்டர் இருக்கும் உலகத்தில். அந்த ரெஜிஸ்டரில் அதுக்கு ஒரு தேவதை இருக்கு. அது உங்கள் பேரை போட்டு, உங்கள் டேட்டை போட்டு, டைமை போட்டு, இன்னார் இந்த வார்த்தையை பேசுகிறாங்கன்னு பதிவாயிடும். இப்போ கம்ப்யூட்டர் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, கம்ப்யூட்டரில் எத்தனை விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு சின்ன கம்ப்யூட்டர், அதில் அத்தனை விஷயங்கள், மில்லியன்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ். அப்போ அந்த உலகத்தில் ஒரு தேவத்தை வந்து இருக்கிற அத்தனை கோடி மக்களுடைய கணக்கையும் அது வச்சுக்கிறதுங்க இப்போ நம்ப முடியறது இல்லையா? நம்ம ஒன்றுமில்லாத ஒரு கம்ப்யூட்டரே அவ்வளோ ஸ்டோர் பண்ணும். அதனால் சாமி சொல்லுவார், யாரையாவது ஒரு வார்த்தை புகழ்ந்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே இருக்கும் அந்த ரெஜிஸ்டரில். ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து உங்களை புகழ்ந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. யாரையாவது ஒருத்தரை இகழ்ந்தீங்கன்னா அது அப்படியே ஒட்டிட்டு இருக்கும் அந்த இடத்துல. நமக்கு ரொம்ப மோசமாக மனத்தில் நம்ம வருது, ஏற்கனவே வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்தில் அது வந்து ஒரு அடி அடிக்கும். நடக்கிறதா இல்லையா அவங்களுக்குலாம்? எத்தனை பேருக்கு இது நடக்கிறது? அதனால் நமக்கு நம்மளை புகழ்கிறவங்ககிட்ட தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னாக்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச புண்ணியத்தெலாம் அவங்க எடுத்து போயிடுவாங்க. ஒரு வார்த்தை போயிட்டு டக்குன்னு ஒரு 2 புண்ணியம் போயிடும் அவங்ககிட்ட. ஆனால் நம்மளை அப்யூஸ் பண்ணுறவங்க, நம்ம அப்யூஸ்க்கு என்ன சொல்கிறது, திட்டுறது. நம்மளை திட்டுறவங்க, அசிங்கமாக பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் சாமி தான் பண்ணுறாரு. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாப்பம் போகிறதுக்கு அது ஒரு வழி. அதனால அதை வந்து அவங்க மூலமாக அதுக்கு ஒரு பாத்திரமாக அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு கெட்டவங்களாக இருக்கிறதுனால தான் அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் வரத்துக்கு ஒரு கெட்டவங்க வேணும் இல்லையா? அது தகுந்த பாத்திரமாக கடவுள் சூஸ் பண்ணி அவங்க வழியாக நமக்கு வசை மொழிகள் வந்துட்டே இருக்கு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணால் வழியில் உலக ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட எத்தனை வேண்டாத விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் போயிட்டு இருக்கல. இன்னொருத்தர் முன் வந்து அதை எடுத்துக்கிறாரு இல்லையா? இப்போ நம்ம அவர்கிட்ட நன்றியோடு தான் இருக்கோம். அதனால் இந்த எதுவுமே யார் அவமானப்படுத்தினாலும், யார் நம்மளை அசிங்கமாக பேசினாலும், நீங்கள் அதெல்லாம் யோகிராம் சுரத்குமார் சுவாமி வந்து இவங்க மூலமாக நம்மளோட பாப்பத்தெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து எடுத்து அவர் மேலே போடுறாரு. அதனால் அவங்ககிட்ட நம்ம ஒன்றும் திரும்ப ஒன்றும் சொல்லாமல் திரும்ப ஒன்றும் பண்ணாமல் இருந்தோன்னா, சாமி ஒரு தடவை சொன்னார், யார் ஒன்றை வசைப்பாடு, யார் ஒன்றை திட்டினாலும் வசைப்பாடினாலும் சாபம் இருந்தாலும் நீ வந்து அதை பெருசு பண்ணாமல் நீ எதனால் உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னவோ அதை விரிவுபடுத்து. அதாவது அது ஒரு இங்கிலீஷில் என்ன சொன்னார்னா, நோ அப்யூஸ் ஃபார் அப்யூஸ் பட் ஸ்ட்ரென்தன் த காஸ். அதாவது நீ எதனால் இப்படி இருக்க அதனுடைய காரணத்தை நீ இன்னும் வலிமையாகவும் அதிகப்படுத்தியும் சொல்லணுமே வேண்டி மற்றவங்கள ஏதோ நம்மளை பற்றி பேசிட்டாங்கன்னு அவங்கள நம்ம வசப்பாடணும். புரிய அதை வந்து அந்த வசப்பாடலை நம்ம பண்ணலைன்னா நம்மளுக்கு பார்ப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அதை அப்படியே தமிழ்படுத்திடுங்க. நோ அப்யூஸ் ஃபார் அப்யூஸ், ஒன்லி ஸ்ட்ரெங்தன் த காஸ். யாராவது தமிழ்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். திட்டக்கூடாது. நம்ம அது என்ன காரணமோ அந்த காரணத்தை வந்து நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரென்த் வலிமைப்படுத்தி அவங்க எதை வச்சு திட்டுறாங்களோ அந்த இது எதனால நம்ம கிட்டேருந்து வெளிப்படுறதுங்கிறத கண்டுபிடி அதனுடைய மேம்பாட்டை நம்ம எடுத்து சொல்லணும். அதுக்கு அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம திரும்ப திட்டினோன்னா மறுபடியும் அது ஒரு பெரிய வளர்ந்துட்டே போகுங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நாம் திட்டுறது நமக்கு ஒரு கர்மாவாக மாறிடும். இந்த கர்மாவை சேகரிச்சுட்டே போகிறதுல அர்த்தம் என்ன இல்லை. அதனால் வீட்டிலையே மாமியார் மாட்டுப்பொண்ணு ப்ராப்ளம் இருக்கும், அண்ணன் தம்பி ப்ராப்ளம் இருக்கும், அக்கா தங்க ப்ராப்ளம் இருக்கும், தந்தைக்கு பிள்ளைக்கு ப்ராப்ளம் இருக்கும், தாய்க்கு பொண்ணுக்கு ப்ராப்ளம், என்னென்னமோ இருக்கும் உறவுகளில் எல்லா விதமும். அதனால தான் திரும்ப திரும்ப சாமியை முன்ன சொல்ல வைக்கிறாரு, எத்தனை கஷ்டம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லிணக்கமாக போய் அந்த ஒத்துமையை என்கிட்ட சாமி அவர் உடம்பை விட்டு கிளம்ப போகிறார் அப்படிங்கிறதுக்கே என்கிட்ட கூட்டி சொன்ன ஒரு வார்த்தை, எத்தனையோ கஷ்டங்கள் எதிர்ப்புகள் உனக்கு வரும், நீ வந்து அந்த ஒற்றுமையை பார்க்க, நீ வந்து வேற்றுமைக்கும்
எதிர்ப்புக்கும் பல காரணங்களும் பல விதமான விஷயங்களும் நடக்கும். ஆனால் நீ வந்து ஒத்துமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கீப் அப் த ஹார்மனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஹார்மனினா யாராவது திட்டினாங்கன்னா சாரி தெரியாமல் மன்னிச்சுக்கோங்கன்னா அது முடிஞ்சிடும். அவங்க நம்ம மேலே அபாண்டமாக ஒரு பழியை போட்டால் கூட ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா ஏன்னா அவங்களோட ஈகோ வந்து அதை ஆஹா நம்ம வழிக்கு வந்துட்டா அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிடுவோம். அதோட ப்ராப்ளம் இல்லைன்னா நீ உண்டா நான் உண்டான்னு பார்த்துட்டு வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போயிட்டே இருக்கு. சண்டை நடந்ததே பார்க்குறீங்களா எல்லா இடத்துலையும் சண்டை எப்படி நடக்குது எப்படி பழிவாங்க. அதில் இன்னொன்று சொல்லணும், சாமி எப்போ சொல்லியிருக்காருன்னா 80 சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் இந்த அணு ஆயுதங்கள்லாம் விஸ்வரூபம் எடுக்கும். இந்த அணு ஆயுதங்களை வச்சுட்டே ஒரு நாடுகளும் சண்டையிட ஆரம்பிக்கும். ஆனால் பயப்படாதீங்க, 3வது உலகப் போர் வராது. ஏன்னா அருணாச்சலேஸ்வர் வந்து எப்படி பார்க்கடலை கடையிறாங்களோ கடையும் பொழுது ஒரு விஷம் வந்தது இல்லையா, அந்த அணு ஆயுத படைகள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஆலாகல விஷம். இந்த ஆலாகல விஷமாக வந்தது அந்த நியூக்ளியர். இப்போது அருணாச்சலேஸ்வர் வந்து திருவண்ணாமலை சாமி இருந்தார் இல்லையா, அதனால் லார்டு அருணாச்சலேஸ்வரா வந்து அதெல்லாம் சாப்பிட்டுடுவார். அதனால் உலகத்துக்கு கஷ்டவராமல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அணு ஆயுத போர் தானே நடந்துட்டு அந்த அதை சொல்கிற விஷம் அது அணு ஆயுதங்கள்ங்கிற ஒரு விஷம் வந்து காலாகல விஷம் மாதிரி இந்த உலகத்தில் கிளம்பும். அப்போ லார்டு அருணாச்சலேஸ்வரா வந்து அந்த விஷத்தை அவர் சாப்பிட்டுட்டு நம்மளெல்லாம் காப்பாற்றிடுவார். 3வது உலகப் போர் வராது. இதை நான் சொல்கிறதுக்குலாம் யூரோப்புக்கு போகிறேன். அங்கே எல்லாத்துக்கும் சொன்னேன், நீங்கள் பயப்படாதீங்க 3வது உலகப் போர்லாம் வரணும்னா அவ்வளோ டென்ஷன் ஆகும். திரும்பினா இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு சண்டை, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கு சண்டை, நடுவில் மாட்டிட்டு இருக்கிற நாடுகள்லாம் மனுஷன். அவங்க எல்லாம் ரொம்ப இன்னசென்ட் பீப்புள். யாருக்கும் எதுவும் கெடுதல் அடைக்காமல் அவங்கவுங்க பாட்டை பார்த்துக்கிறதே அவங்களுக்கு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விளையாட்டை சதா நடந்துருக்கோன்னா என்ன பண்ண முடியும்? அதுவும் நம்மளோட விதி தான். ஆனால் அதுலேருந்து காப்பாற்றிக்கிறது தான் நமக்கு அருள்னு ஒன்று இருக்குது. அந்த அருளை நம்ம சம்பாதிக்கணும்னா பகவானுடைய நாமம்னு இருக்குது. அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி வாணி சம்பந்தத்துக்கு ஞாபகம் இருக்குது. துளசிதாசர் சொல்கிறார், இந்த நாக்கில் நாம தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற இருட்டு போயிடும், வெளியில் இருக்கிற இருட்டு போயிடும். அந்த இருட்டுங்கிறது என்ன? பகைமை, சண்டை, ஒருத்தர் அழிச்சுக்கிறது, அதெல்லாம் வெளியில் இருக்கிற இருட்டு. உள்ளே இருக்கிற இருட்டு அதெல்லாம் வாசனையாக நமக்குள்ளே உட்காந்து எப்படி இந்த மாதிரி சொல்லலாம், விட்டேனா பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று கிளம்பும். அது உள்ளே இருக்கிற இருட்டு. அந்த நாம தீபத்தை நாக்கில் ஏற்றி வச்சு அணையாமல் பார்த்துக்கோங்க. மணி தீபம் அது. அது ஒரு டைமண்ட் லைட்டு, டைமண்ட் லேம்ப். அதை வந்து நீங்கள் ஏற்றி வச்சு உள்ளே இருட்டு வராமல் வெளியே இருட்டு வராமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு மகா வாக்கியம். பகவான் கொடுத்த மகா வாக்கியம் யோகிராம் சுரத்குமார் நாமம். இந்த மகா வாக்கியத்தை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். சாமி கட்டி போட்டுடலாம். நீங்கள் ஒரு நாமம் சொன்னால் கூட உங்களுக்கு கூட சாமி இருந்தே ஆகும். ஏன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காரு சாமி, when you repeat the name of God, God is with you. அப்போ நம்ம விட்டு சொல்லலாம் இல்லையா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் இப்போ நாமம் சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், பக்தி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இது ஒருமுகப்பட்ட மனசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் நாமத்துக்கு சொல்கிறேனே, உங்கள் நாமத்துக்கு சொல்லிச்சு நீங்கள் என் கூட தானே இருந்தாங்க, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. இருக்காது, சத்தியமாக இருக்கும். நம்ம கேஷுவல். அதனால தான் நம்ம அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பேர் வந்து சாமி பேரை வைப்பாங்க. சாமி பேரை வச்சு கிருஷ்ணான்னு கூப்பிட்டச்சே நம்ம பையனை தான் நம்ம அக்ஞானம் கூப்பிட்டோம். ஆனால் அந்த கிருஷ்ணாவில் இருக்கிற ஞானம் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கும். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சாமி சொல்லுவார், எப்படி இது எனக்கு தெரியும்னா, இந்த பிச்சைக்காரங்கிட்ட நிறையா பேர் வந்து பேர் வைங்க பேர் வைங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பிச்சைக்காரன் ஒரு பேர் வைப்பான். அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போதெல்லாம் அவங்களுக்கு பிச்சைக்காரனோட ஆசீர்வாதம் வரும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இது அந்த சமயத்தில் ஒரு ஃபேன்சியை கேட்டுட்டு வீட்டில் போய் வேறு ஏதாவது ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாங்க. இல்லை இந்த பிச்சைக்காரன் வச்ச பேரை சதைச்சு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் இங்கிலீஷில் சொன்னதை நம்ம தமிழ் படித்து சொல்லுவோம். அதனால் வீட்டில் நம்ம வைக்கிற தெய்வ குழந்தைகள் தெய்வத்தினுடைய பேர்கள் எல்லாம்
அந்தந்த நேரத்தில் அது சொன்ன மாத்திரத்தில் அந்த ஞானத்தை அந்த தெய்வத்தை ஒரு நிமிஷம் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டோம். சாமி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நாமத்தையும் நாமையையும் பிரிக்கவே முடியாது. அதை நீங்கள் உள் மனசோட சொன்னாலும் சரி, இல்லை ஒரு வாண்டரிங் மைண்டோட சொன்னாலும் சரி, அந்த இடத்துல அந்த தெய்வம் இருக்கு. அதனால் இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கிடையாது. இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப பேசுறதுக்கு காரணம் நமக்கு நாமளே ஞாபகப்படுத்தி ரிமைண்டர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம திரும்ப ஒரு ரிவிஷன் மாதிரி அதை ஒரு தரையும் நம்ம பண்ணும்பொழுது கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகும் இல்லையா? சரி, இப்போ அடுத்தது என்னவோ அதை பண்ணிவிட்டு நான் இன்னும் போக வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் நைட்டுக்குள்ளே முடிச்சாங்க. பிரசாதம் எல்லாரும் பிரசாதம் எல்லாருக்கும் பிரசாதம் மலம் வச்சுருக்கோமா எல்லாரும் ஆரம்பிச்சிடலாமா?